தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அது கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் கரெக்டாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நடிகர் ஒருத்தருடைய திரைப்படம் இன்னைக்கு வந்து அவர் ஓய்வு எடுத்திருக்காரு. அந்த நடிகருடைய திரைப்படம் வந்து கரெக்டாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவருது. அந்த திரைப்படத்தில் விசில் போடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டும் இடம்பெறுது. அந்த விசில் போடு என்று இடம்பெற்ற அந்த பாட்டில் முக்கியமான ஒரு வரி ஒன்று இடம்பெறுது. என்ன வரி தெரியுமா? பார்ட்டி ஒன்று நடத்தட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, ஷாம்பெயினை கையில் எடுக்கட்டுமா, ஷாம்பெயினை திறக்கட்டுமா, மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த வரி. திருப்பியும் சொல்கிறேன், பார்ட்டி ஒன்று நடத்தட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, ஷாம்பெயினை திறக்கட்டுமா, மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை ஒட்டு மொத்தமாக மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. எதனால் ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா? கரெக்டாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? 2024 வருஷம் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்க, இந்த நடிகர் மக்களோட பிரச்சனைக்காக பல பேசியிருக்காரு, பல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு, பல மக்களுக்காக செஞ்சிருக்காரு, பிரியாணி போட்டிருக்காரு, சிக்கன் பிரியாணி போட்டிருக்காரு. ஆனால் அவர் வந்து இன்னைக்கு பாடல்ல மைக்க சொல்லியிருக்காருன்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்பேற்பட்ட ஃபேஸ் வேல்யூ கொண்ட நடிகர் எங்களுக்காக ஆதரவு கொடுத்துருக்காரு. எங்களோட விவசாய சின்னத்தை பிடுங்கிட்டாங்க. விவசாய சின்னத்தை பிடுங்கின காரணத்தினால எங்களுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால இந்த நடிகர் உதவி பண்ணி இன்றைக்கி எங்கள் சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதை எளிதுபடுத்திட்டாரு, ஈஸி பண்ணிட்டாரு. அதனால் இந்த மைக் சின்னத்தை விஜய் அவர்களை ஆதரித்த காரணத்தினால விஜய் அவரோட ஒட்டுமொத்த ரசிகர்களே எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, ஆதரிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம் பாருங்க. விஜய் அவரோட ரசிகர்களும் உள்ள வந்துட்டாங்க, விஜய் அவர்களை ஆதரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேம்பெயின் ஒன்று பண்ணாங்க. யாரோட ஆதரவில் தெரியுமா? மிஸ்டர் விஜய் அவரோட கோட் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாட்டோடைய வரியை பிடிச்சி விஜய் அவர்களை ஆதரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவில் கிடைத்த ஓட்டு தான் 38 lakhs ஓட்டு. அதாவது 7.5 8% கிட்ட ஓட்டை எடுத்தாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? விஜய் அவர்கள் போட்ட இதனால தான் அவங்க, அதாவது அந்த வேர்டெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இந்த அவர் போட்ட பிச்சைனால தான் இவங்க வந்து இது எடுத்துட்டாங்க அப்படிலாம் நம்ம தப்பெல்லாம் பேசக்கூடாது. அவர் போட்ட அந்த பாடல்னால தான் இவங்க வந்து அந்த இவ்வளோ ஓட்டு எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறது தப்பு இல்லை. அவர் போட்ட இதனால தான் இவங்க வந்து இத்தனை % ஓட்டு எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறதுலேயும் தப்பு இல்லை. ஜனநாயக நாட்டில் இவங்க எப்படி ஓட்டு கேட்டாங்க, யாரை வச்சு ஓட்டு கேட்டாங்க, யாரை வச்சு அந்த ஓட்டை கவர்ந்தாங்க, இதனால் இதை பேசுறதுல எந்த தவறும் கிடையாது. இல்லை, அவங்க வந்து 2021 கருப்பு சிவப்பு சைக்கிளில் வர்றது மூலமாக டிஎம்கேக்கு ஆதரவாக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார். அதே மாதிரி மறைமுகமாக இந்த மைக் சின்னத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீகோட் பண்ணுறீங்கல்ல. இதே டீகோடை வச்சு தான் நீங்கள் வந்து 38 லட்சம் ஓட்டு எடுத்தீங்க. இன்றைக்கி அந்த 38 லட்சம் ஓட்டு குறைஞ்ச உடனே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தற்குறிகளை நாங்கள் கண்டறிந்து விட்டோம். இந்த பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் மூலமாக எங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்ட தற்குறிகள், அது இந்த தற்குறிகள் எப்படின்னா திமுக வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தேடும்போது அப்போ வந்து எங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி அவங்க கண்ணுக்கு தெரியுது, விஜய் அவர்களை ஆதரிச்சிட்டாரு, ஸோ அதனால் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்க தான் இந்த தற்குறிகள். 16 lakhs ஓட்டை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓட்டர்ஸும் தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன் இண்டியா என்ற ஷோவில் விரிவாக பேசி வச்சுருக்காங்க. நல்லக்கண் ஐயா தோத்துட்டார், காமராஜர் ஐயா தோத்தார், கக்கன் ஐயா தோத்தார், எல்லாரும் தோத்தார். அது மாதிரி நாங்களும் தோத்தோம், அவ்வளோதான். ஜீரோலேருந்து, அதாவது நாங்கள் ஜீரோலேருந்து தான் தொடங்கினோம். 40 ஆக்குறது எங்களுக்கு எளிது, நாங்கள் ஈஸியாக பண்ணிடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. சூர்யா வந்தால் என்ன, இல்லை பிரதீப் ரங்கநாதன் வந்தால் என்ன, இல்லை தனுஷ் வந்தால் என்ன, யார் வந்தாலும் நாங்கள் வந்து எங்களோட கொள்கைகளில் ஸ்ட்ராங்காக இருந்து, கோட்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருந்து நாங்கள் அது எப்படி பிடிக்க போகிறோம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. எல்லாம் ரைட்டு, எல்லாம் ஓகே, எல்லாம் சிறப்பாக பேசி வச்சுருக்காங்க. இந்த ஆணவங்கிறது உண்மையில நான் சொல்கிறேன், ஒரு பையன் கேள்வி கேட்குறாப்புல, சார் இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா, கேளு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சியும் விஜய் அவர்கள் ஜெயித்தது காரணம் நீங்கள் தான், உங்களோட பேச்சு காரணத்தினால தான், உங்களை மட்டும் கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டா நாம் தமிழர் கட்சி ஜெயித்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது, தம்பி இது உன்னோட மக்களோட கேள்வியும் கேட்காத, உன்னோட கேள்வி. இல்லை சார், நான் சோஷியல் மீடியா பார்க்குறது அப்படி தான் சார் இருக்குது, எல்லோரும் அப்படி தான் சார் சொல்கிறாங்க. இல்லை சோஷியல் மீடியா அப்படி சொல்லலை, நீ தான் அப்படி சொல்கிற, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ஓகே, கேள்விக்கு பதில் கேட்கும்போது 108 சீட்டில் தாவேக்கா ஜெயித்துச்சு கரெக்டாக. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 126 சீட்டை என்னால் தான் அவங்க தோத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நான் சொல்லிக்கலாம்ல. அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு காலுக்கு மேலே காலை போட்டு ஸ்டேஜில் வச்சு பேசுகிறாப்புல. அதாவது ஒரு ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டாங்க. அந்த காலுக்கு மேலே கால் போட்டு, இப்போ நான் இப்படி பண்ணட்டுமா, இப்போ நான் காலுக்கு மேலே காலை போட்டுமா, அது ஒன்று சொல்லுவாங்கல்ல, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா என்ன ஒன்றாலும் சரி, வர்றது எல்லாமே லாபம் தானே, என்னன்னாலும் பேசலாமே, யாரானா எதுவும் கேட்க போகிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை கூட போட்டு வச்சுருக்காங்க. சரி, இதை முடிச்சுட்டு அந்த தீர்மானத்துக்குள்ளே போயிடலாம். தீர்மானத்தை கூட இன்றைக்கி போட்டிருக்காங்க. அது இடும்பவன் கார்த்தி அவர்கள் அதுக்கு அடுத்ததான் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, ஆனால் இந்த மாதிரி
நாம் தமிழ் கட்சி ஸ்ட்ராட்டஜி பண்ணவே தெரிலண்ணே. இல்லை நீ பாடம் எடுக்கக்கூடாது, நீ எங்களுக்கு கேட்கக்கூடாது. அதாவது அது வந்து கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ மாதிரி நடத்துகிறாங்க. நாங்கள் கேள்வி கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே இந்த கேள்வி கேட்குறாப்புல, ஆனால் களஞ்சியம் அவர்களும் வெளியே போயிட்டாப்புல. அதுக்கடுத்து வந்து தென்னக விஷ்ணு அவர்களும் வெளியேற்றிட்டீங்க. வெளியேற்றினதுக்கு ஒரு இது வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு பின்னடைவு தானே, எதுக்குன்னு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கட்சி விவகாரத்தை ஒன் இண்டியாவில் வச்சு பேச முடியாது. திமுக அண்ணா திமுக ஒன் இண்டியாவில் வச்சு தான் பேசுகிறாங்களா? அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தங்களை வெளியேற்றிட்டா, இந்த பொறுப்புலேருந்து வெளியேற்றிட்டா ஒன் இண்டியாவில் வச்சு தான் பேசுகிறாங்களா, இல்லை பொது மேடை வச்சு பேசுகிறாங்களா? என்கிட்ட நீ எது கேட்குற? ஒன்னி நாம் தமிழ் கட்சி ஆஃபீஸுக்கு நான் சொல்கிறேன், இல்லை வெளியவா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேருக்கும் மார்ட் எப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி இவங்க சொல்கிறாங்க? நான் ஒன்று சொல்லவா? நேற்றுக்கு தான் ஒரு விஷயத்த பேசினேன். மாடு மேய்க்கிறதுக்கு, அதாவது காடுகள்லையும் மலைகள்லையும் மாடு மேய்க்கிறதுக்கு எதிராக போடப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக 2025 வருஷத்தில் ஜூலை மாதம் சீமான் அவர்களும் அவங்களோட கட்சியும் மாடுகளை வைத்து மிகப்பெரிய ஒரு பேரணியை ஆர்ப்பாட்டத்தை நடத்துனாங்க தேனியில், அந்த மலைப்பகுதியில். அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவரும் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பேசணும், ஆதாரத்தோடு பேசணும். நாம் தமிழ் கட்சியில் இன்றைக்கி ஃபாதர் ஆஃப் டிவிக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டாடிட்டு இருக்கீங்களே, அவர் தான் இதுக்கு முன்னாடி மாடுகளை காடுகள்லேயே மலைகளே மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டவரே மார்ச் 4ஆம் தேதி 2022 வருஷம் தான் இவர் தான் மதுரை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில் வழக்கு போட்டு தடை வாங்கினதே இவர் தான். அவரை வந்து உங்கள் கட்சியில் சேர்த்து இன்றைக்கி வந்து நீங்கள் மாடுகள் வந்து காடுகளில் மேய்க்கிறதுக்கு எதிராக இருக்கக்கூடிய தடையை உடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்ல. அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் எப்படி தெரியுமா? இல்லை அவர் 2024 தான் கட்சியில் இணைந்தார், அதனால் அதுக்கு முன்னாடி அவர் போட்ட தடை, ஆனால் அதுக்கு அடுத்து அவர் மனம் திருந்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ 2024க்கு முன்னாடி அவர் இயற்கைக்கும் மாடுகளுக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிராக இருந்தார். 2024க்கு அடுத்தது மக்களுக்கும் இயற்கைக்கும் மாடுகளுக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவாக மாறிட்டாரா? நாம் தமிழ் கட்சிக்குள்ளே வந்து வாஷிங் மிஷினாக மாறி அவர் வந்து தூய சக்தியாக மாறிட்டாரா? இல்லை, எனக்கு புரியல, சத்தியமாக புரியாத விஷயம் என்னென்னா, இதுக்கு மட்டும் ஒரு விளக்கத்தை கொடுங்களேன். இயற்கைக்கும் மாடுகளுக்கும் எதிராக ஒருத்தர் வந்து வழக்கு போட்டு தடையே வாங்குறாரு, மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையே வாங்குறாரு. தடை வாங்கினவர் உங்கள் கட்சியோட வழக்கறிஞர் அணியில் சேர்த்து இன்றைக்கி வந்து அவரை கொண்டாடிட்டு இருக்கீங்க. சரி, இந்த மாடு மேய்க்கிற விஷயத்தை விட்டுருங்க. இன்னொரு ட்விஸ்ட்னு தெரியுமா? கரூர் மக்களுக்கு எதிராக இந்த வக்கீல் வந்து இவர் வந்து போராட்டம் பண்ணி இந்த கோர்ட்டில் வழக்கு போட்டு இவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்கல்ல, அந்த அரசு ஆணையை ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணாங்கல்ல. இன்னொரு ட்விஸ்ட்னு தெரியுமா? கரூர் மக்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசினதும் இது நாம் தமிழர் கட்சி தான். அது ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் வீடியோ எவிடன்ஸோடு நான் தரேன். இடும்பாவன் கார்த்தி அவர்கள் பேசின ஒரு விஷயம், டிவிக்கு அரசாங்கம் ஆட்சியில் பொறுப்பேற்றோன்னா என்ன பண்ணியிருக்கணும் சார்? முதல் கையெழுத்தாக கரூர் மக்களுக்கு அரசு வேலை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லை? அதை கொடுத்துருக்கணும். அதே தாண்டி 2வது இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? கரூர் மக்களை போய் பார்த்துருக்கணும் இல்லை? அதுவும் பார்க்கல, அரசு வேலையும் கொடுக்கல. அப்போ இது என்ன மாதிரி அரசு பாருங்களேன், இவங்க என்ன மாதிரி தற்கொலை அரசுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இடும்பாவன் கார்த்தி அவர்கள் பேசி வச்சிருக்காரு. நான் அந்த ஆதாரத்தோட நான் வேணால் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்களேன். இந்த ஆட்சி தாவேக்கா ஆட்சி அமையுது. ஆட்சி அமைஞ்ச உடனே கையெழுத்து போடுவீங்கல்ல, அந்த கையெழுத்துக்களில் கரூரில் இறந்து போன பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை அப்படின்னு முதல் கையெழுத்தாக போட்டுக்கலாம். இல்லை, முதல் வாரத்தில் நான் முதல்ல கரூரில் போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கு பிறகு மற்றதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போயிருக்கலாம். 50 நாட்கள், ஏறக்குறைய 1.5 மாத காலம் கரூரை பற்றி நீங்கள் பேசவும் இல்லை, கரூருக்கு போக முயற்சி எடுக்கவும் இல்லை, அரசு வேலை தர்றேன் அப்படின்னு எந்த முன்னெடுப்பும் செய்யலை. அப்போ இவங்களை எப்படி நம்புறதுன்னு மக்கள் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு, நாளைக்கு ஒரு நிலைப்பாடு, நாளான்னைக்கு ஒரு நிலைப்பாடு, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு நிலைப்பாடு. இதுதான் அறிவு கூர்மையாக்குறது. அதான் சொன்னார்ல, பாஜக மேடையில் இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார். கொள்கை குண்டுகள் இன்னைக்கு ஒன்று இருக்கலாம், நாளை ஒன்று இருக்கலாம், நாளான்னைக்கு ஒன்று இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய கொள்கை ஒன்றா இருக்கலாம், இன்னைக்கு என்னோட கோட்பாடுகள் ஒன்றா இருக்கலாம், இன்னைக்கு என்னோட நிலைப்பாடுகள் ஒன்றா இருக்கலாம், நாளைக்கு அது மாறும். இன்றைக்கி 1ஆம் வகுப்புனா நாளைக்கு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு மாறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அரசியல் அறிவு, அதுதான் அறிவை கூர்மையாக்குற விஷயம். ஸோ கூர்மையாக்கணும்னா நம்ம மாறிட்டே இருக்கணும், பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது. அதே தான் மாற்றி பேசுகிறாங்க. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. இதுதான் ஒன் இந்தியாவில் அந்த பையன் தெளிவாக கேட்டு வச்சிருக்கப்பல. உங்கள் மேலே உள்ள நம்பகத்தன்மை போயிடுச்சுன்னு, ட்ரஸ்ட்டு போயிடுச்சுன்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும்போது ஒன்றே தான் அவங்களோட பதில் என்ன தெரியுமா? தம்பி, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, உன்னோட கருத்தை நீ போடக்கூடாது, கேள்வியை கேளு, ஆனால் உன்னோட கருத்தை சொல்லாது, எங்ககிட்ட ஆன்சரை சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு பாடம் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடும்பாவன் கார்த்தி அவர்கள் ஒன் இந்தியா ஷோவில் வச்சு சொல்கிறாரு. இவங்களை நம்ம எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு மக்கள் நீங்களே சொல்லுங்களேன். கேள்வி கேட்காத, எங்ககிட்ட கேள்வி, உன்னோட கருத்து எங்ககிட்ட நீ பாடம் நடத்தாத. ஒன் இந்தியா ஷோவில் ஓப்பனாக கேட்குறாங்க. ஒருத்தர் கேட்குறாப்புல, ஆனால் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பண்ண தெரிலண்ணே. ஸ்ட்ராட்டஜி பண்ணாமல் இன்றைக்கி எந்த அரசியலும் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. சரி, இவங்க சொல்கிறாங்க என்ன தெரியுமா?
2 ஆண்டுகளில் கட்சி தொடங்கி அவர் இதில் பாடெல்லாம் போட்டு டிவிக்கு ஆந்தம்லாம் பாட்டெல்லாம் போட்டு வைபிளே வச்சு இந்த இளைஞர்களை கவர்ந்துட்டாங்க. தெரியாதனமாக ஓட்ட போட்டாங்க. புள்ள சொல்லிட்டாப்புல, பொண்ணு சொல்லிட்டாப்புல, பையன் சொல்லிட்டான், புருஷன் சொல்லிட்டான், பொண்டாட்டி சொல்லிட்டான், அக்கா சொல்லிட்டான், பாட்டி சொல்லிட்டான், தாத்தா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு தெரியாதனமாக போய் ஓட்டு போட்டாங்க. இது டிசாஸ்ட்ரு. அடுத்தோட பாருங்கள், நாங்கள் தான் ஜெயிப்போம். உண்மையை சொல்கிறேன், இந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும்யா. இந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கணும்னா திருப்பி நாம் தமிழ் கட்சியில் போய் சேரணுங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஏன்னா கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. இன்னொரு விஷயத்தை எவ்வளோ அழகாக கொண்டு போய் நார்மலைஸ் பண்ணி சொல்லி வச்சுருக்காங்க தெரியுமா? சிரிப்பு இல்லாமல் சொல்கிறாங்க. கரூரில் சாட்டை அவர்கள் சொல்கிறாரு, கரூரில் கோழை விஜய் அவர்கள் கோழையாக மக்களை கொன்னுட்டு ஓடி போகிறாப்புல. ஓடி போனதுக்கப்புறமா மக்களை 3 நாள் கழிச்சு தான் வீடியோவே போடுறான். அவன் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல, அவன் எதிர்த்து சண்டை போட்டிருக்கணும், சண்டை செஞ்சுருக்கணும், இந்த மக்களை இந்த அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை செஞ்சு அந்த மக்களை போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்க சொல்கிறது மாதிரியே விஜய் அவர்கள் சண்டை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸஸ் எல்லாத்தையும் அடித்து, இந்த தெரி படத்தில் கத்தி படத்தில் அடிக்கிறது மாதிரி எல்லாரையும் அடித்து கட்டி போட்டுட்டு எங்கேயாவது அவங்க எல்லாரையுமே பறக்க விட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போய் விஜய் அவர்கள் பார்க்க போகிறான்னு வைங்களேன். ஏற்கனவே அங்கே 25,000 30,000 பேர் மக்கள் கூட்டம் கூடியிருக்காங்க. இன்னும் அதுலேருந்து விஜய் அவர்களால் ஒட்டுமொத்த அன்னைக்கு நியூஸ் ஹைலைட் ஆகுது. 2 பேர் இறந்துட்டாங்க, 5 பேர் இறந்துட்டாங்க, 10 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மொத்தம் சென்சேஷன் ஆகுது. இப்போ இப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் விஜய் அவர்களால் இத்தனை பேர் இறந்துட்டாங்கய்யா, பாவம் அவரால் ஒரு கூட்டம் போட்டு பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, குழந்தை இறந்துருக்கான், அது கர்ப்பிணி பெண் இறந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அப்போ இன்னும் கூட்டம் கூடியிருப்பாங்க, இன்னும் எத்தனை பேர் செத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். 41 எவ்வளோ கவுண்டாக எகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத தற்குறித்தனமான பேச்சுக்களை மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கான்ஃபிடென்ட்டு தான் நமக்கு வேணும். நான் மட்டும் முதலமைச்சராக உட்காந்துட்டேன்னா திமுக அண்ணா திமுக 7.5 லட்சம் கோடியோ 10 லட்சம் கோடியோ எவ்வளோ லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருந்தாலும் மஞ்சள் நோட்டீஸ் காட்டிடுவேன். நான் கடன்லாம் அவனை கட்ட முடியாது. அதாவது உலக வங்கிகள் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய அசட்டை எழுதி வாங்கிட்டு தான் கடன் கொடுக்குறாங்க. எப்படி நம்மளுக்கு நம்மளோட வீட்டு மனையோ இல்லை வேறு ஏதாவது இடங்களையோ இல்லை காரையோ ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ப்ளட்ஜ் பண்ணி தான் மார்கேஜ் பண்ணி தான் அவங்க லோன் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸை அரசு நிலங்களை அவங்களுக்கு கொடுத்து தான் நம்மளுடைய நிறுவனங்களை கொடுத்து தான் அவங்க கடனே கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவை பிடிச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிறுவனங்களையும் அவங்க ப்ளட்ஜ் பண்ணி கொடுத்துட்டு அங்கே குறைந்த வட்டிக்கு நாங்கள் கடன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுத்து ஒட்டுமொத்த நாட்டையும் பிடிச்சாங்க. அதே மாதிரி தான் இங்கே நம்மளுடைய நிறுவனங்களை அவங்களுக்கு அடகு வச்சு தான் அவங்க கடனே கொடுக்குறாங்க. மஞ்சள் நோட்டீஸ் காட்டிட்டா சீமான் அவர்கள் மஞ்சள் நோட்டீஸ் காட்டிட்டு அழகாக வீட்டில் இருப்பாப்புல. ஒட்டுமொத்த நம்மளுடைய நிறுவனங்களையும் நம்மளுடைய நிலங்களையும் ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு பண்ணுறது யாருன்னா உலக வங்கிகள், கடன் கொடுத்த வங்கிகள். அவன் தான் இங்கே நின்று சீஸ் பண்ணிட்டு போவான். நீங்கள் அழகாக பேசலாம், மஞ்சள் நோட்டீஸ் காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நான் எதுக்கு கேட்டோம்னா, நான் மட்டும் ஆட்சியில் வந்துட்டேன்னு பாரு, மட்டை வச்சு எல்லாரையும் அடித்து உரட்டிடுவேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் ஜிஎஸ்டி கட்டணுமா, வரி கட்டணுமா, எதுவும் தர முடியும். மறைமுக வரியோ இல்லை டேரெக்டாக நேரடியான வரியோ, டேரெக்டாக இன்டைரக்ட் டேக்ஸோ எதுவுமே நான் கட்ட முடியாது, எதுவுமே நான் தரமாட்டேன். நான் தரணும்னு நினச்சி பிச்சை போட்டால் உனக்கு உண்டு, இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாணியில் இவர் சொல்கிறாங்களே. இதெல்லாம் நம்பிட்டு இன்னும் ஒன் இண்டியா ஷோவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதிர்த்து சண்டை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியா சண்டை செய்ய முடியும்? அவ்வளோ போலீஸ் அங்கே நிற்கிறாங்க, அவ்வளோ பாதுகாப்பு நிற்கிறாங்க. மக்கள் கூட்டத்தை அகற்றணும்னு சொல்லிட்டு, கூட்டத்தை குறைக்கணும், கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக அகற்றணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை அன்றைக்கி நைட்டு நடந்துட்டுருக்கு. இவர் எதிர்த்து எப்படி சண்டை செய்ய முடியும்? வாள் வச்சு ஒட்டுமொத்தமாக வீசிட்டு இல்லை கட்டையை எடுத்து அடிச்சுட்டு போலீஸ் மண்டையெல்லாம் அடித்து உடச்சிட்டு அவங்க நேராக போய் ஹாஸ்பிட்டலில் போயிருக்க முடியுமா? தற்கூரித்தனமான பேச்சை பேசிட்டு சரி அது வேணாம். எத்தனை வாட்டி பேசினாலும் கூட இன்னொன்று இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. அது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நினச்சா மட்டும்தான் அதுவும் இந்த ஆணையம் தான் 2018 உருவாக்கப்பட்டது. எதுக்காகனா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, அது தாண்டி கர்நாடகா, இது மாதிரிப்பட்ட மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தண்ணி எவ்வளோ ஷேர் பண்ணணும், எவ்வளோ தண்ணி கர்நாடகாவில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தண்ணி கர்நாடகா அரசாங்கத்துக்கு கர்நாடக மக்களை தாண்டி எவ்வளோ தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும், எவ்வளோ கேரளா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்குறதே இந்த ஆணையம் தான். யாரோட பயாஸ்டும் இல்லாமல், இவங்கள் சார்ந்தோ இல்லை அவங்க சார்ந்தோ இல்லாமல் இந்த ஆணையம் தான் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம பிரித்து கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த ஆணையத்தை தான் உருவாக்குனாங்க 2018 வருஷத்தில். இந்த ஆணையத்துக்கு மேலே இந்த ஆணையம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தீர்மானம். இங்கே ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள், அது தாண்டி தோழமை கட்சிகளான டிவிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து வேல்முருகன் அவர்கள், இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து காவேரி மேகதாது அணை கட்டுறதுக்கு எதிராக நாங்கள் தீர்மானம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2018 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக இருக்கிறது என்ன தெரியுமா?
மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழக அரசாங்கத்தோட ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டி தான் இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, கர்நாடக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் படி கர்நாடக அரசாங்கம் அணை கட்டுறது, அதாவது மேகதாதுல அணை கட்டுறதுக்கு தமிழக அரசாங்கத்தோட ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 2018 கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட். 2018க்கு அப்புறமா நம்ம சட்டசபையிலையும் சரி பல கட்சிகள் இது மாதிரி தீர்மானத்தை போட்டுட்டாங்க. தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானம் போட்ட எதுவுமே ஒரு சல்லி காசு கூட பிரயோஜனம் கிடையாது. இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தையோ, ஏன்னா இது வந்து நினைத்தால் மத்திய அரசாங்கமோ இல்லை காவேரி மேலாண்மை ஆணையம், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி, அந்த ஆணையம் நினைத்தால் மட்டும்தான் இதை வந்து தடுக்க முடியும். கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடாது, ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடாது, என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அப்போஸ் பண்ணோம். இது எதுவுமே தெரியாமல் இதை பாருங்க, நாங்கள் வந்து இன்றைக்கி தீர்மானத்தை போட்டோம். அது இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போட்டாங்க தெரியுமா, யார்? திமுக அரசாங்கம். எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து போட்டோன்னா நீங்கள் வந்து நீட்டை அகற்றிடலாம், நாங்கள் சட்டசபையில் தீர்மானத்தை போட்டோம்னா நீட்டை அகற்றிடலாம்னு சொல்லிட்டு மக்களை இருந்தாங்க இல்லை. அதே ஏமாற்று வேலையை தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி செஞ்சுருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க சொல்கிறாங்கல்ல, தீர்மானம் எல்லாம் நேத்திக்கு ஒரு அடிகளில் நாட்டுறாங்க, அதுக்கு முந்தின நாள் ஒரே இடத்த தோன்றனா 10 அடிகளில் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இவன் வந்து அடிகள் நாட்டிட்டு போவான், இன்னொருத்தன் அடிகள் நாட்டிட்டு போவான். இது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து எத்தனையோ தீர்மானத்தை போட்டாச்சு. எந்த தீர்மானத்தினாலேயோ எந்த கையெழுத்து போட்டாலையும் நீட்டே அகற்ற முடியாது. இவங்க தீர்மானத்தை போடுற மூலமாக காவேரியில், அதாவது மேகதாதுல அணை கட்டுறதையும் சீமான் அவர்களால் தடுக்க முடியாது. பல ஆண்டுகளாக நம்ம மக்களை வச்சு ஏமாற்றிட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று நீட்டு, இன்னொன்று காவேரி, இந்த தண்ணி வாட்டர் டிஸ்பியூட் பிரச்சனை. இன்றைக்கி தான் காவேரி நதியை வந்து நம்மளுக்காக திறந்து விட்டுருக்காங்க. அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மூலமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ டிஎம்சி தண்ணி கொடுக்கணுமோ அந்த தண்ணியை திறக்கிறதுக்கான முதல் வேலையை இன்றைக்கி தான் திறந்து விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி தான் தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட முடிவு எடுக்கிறதே அந்த ஆணையம், அதாவது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி, அந்த ஆணையமும் அதையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், இவங்க 2 பேரும் நினச்சா மட்டும்தான் அந்த மேகதாதுல அணை கட்டுறதை தடுக்க முடியும். ஸோ யாருக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ணணும், யாருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வரணும்? தீர்மானத்தை கொண்டு வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ யாருக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லுங்களேன். அந்த போராட்டத்தை பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வரக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி நாளான்னைக்கு டிவிகேக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை பண்ண போகிறாங்களாம். எல்லா கட்சிகளும் ஒன்றிணைச்சு போராட்டத்தை பண்ண போகிறாங்களாம். எதுக்காகனா, இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமா மக்களுக்காக எதுவும் பண்ணல, மக்கள் நலம் சார்ந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் போராட்டத்தை பண்ண போகிறாங்களாம். இப்போ ஏற்பட்ட விஷயம் எப்படி அதிமுக காவேரி நதியை நாங்கள் பெற்று தருவோம், காவேரியில் அவங்க மேகதாது அணை கட்டாமல் இருக்கிறத தவிர்த்து நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், செங்கல் எல்லாத்தையும் அடித்து உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏமாற்றிட்டு இருந்தாங்களோ, அதே விஷயத்தை தான் நாம் தமிழர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த தீர்மானத்தினால எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியுமா? இந்த தீர்மானத்தினால பிரோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நிரூபிக்க முடியுமா? மக்கள் நீங்களே சொல்லுங்களேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.